பவுல் எபேசிய சபைக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 6:11 பைபிள் எடுக்கும். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சோதரே, நாங்கள் தொடர்ந்து சில வாரங்களாக இந்த 11வது வசனத்திலே அதை 13வது வசனத்தை நாங்கள் கம்பைன் பண்ணி சேர்த்து நாங்கள் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதிலே நாங்கள் அந்த 11ஆம் வசனத்தை நாங்கள் 3 பகுதியாக பிரித்திருந்தாங்க. ஒன்று செயல்பாடு, அடுத்தது இலக்கு, அடுத்தது பொருள், அடுத்தது இலக்கு. அந்த செயல்பாடு என்று நாங்கள் சொல்றது தரித்துக் கொள்ளுறது, தரித்துக் கொள்ளுங்கள். அதில் இருக்கிற பொருள், அது தேவனுடைய ஆயுதம். அடுத்தது அந்த தேவனுடைய ஆயுதத்து வந்து அந்த பொருள் பார்த்தா அது சர்வ ஆயுதம், அதில் அது போதுமான ஆயுதம். அந்த செயல்பாட்டையும் பொருளை நாங்கள் படிச்சாங்க. அடுத்தது நாங்கள் சிந்திச்சாங்க, என்னத்துக்காக தரிச்சு கொண்டு இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அணிஞ்சு கொண்டிருக்கணும் என்றது. அதை 2ஆக நாங்கள் பிரிச்சிருந்தாங்க. ஒன்று அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினுடைய நன்மை அல்லது அனுகூலம், அதாவது அது வேத வசனங்கள் சொல்றபடி எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருப்பதற்கு. 2வது யாரை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ற அந்த கேள்வி 2வது நாங்கள் பார்த்துறாங்க. எங்களுடைய எதிரி யார் என்றது சாத்தானையும் அவனுடைய தந்திரங்களையும் நாங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி. அதில் சென்ற வாரம் நாங்கள் அந்த வசனத்தினுடைய கடைசி சொல்லான பிசாசின் தந்திரங்களை சிந்திக்க ஆரம்பித்திருந்தோம். அதில் பிசாச குறித்து நாங்கள் சென்ற வாரம் பார்த்திருந்தோம். பிசாசு அதான் 10வது டாக்டரின். அந்த வசனத்துல 10 சத்தியங்களை நாங்கள் இந்த 11வது வசனத்துல நாங்கள் விளங்கி இருந்தாங்க. அத 10வது அந்த சத்தியம், நாங்கள் மிகவும் பயங்கரமான எதிரியாகிய பிசாசை கொண்டிருக்கின்றோம், அல்லது அதுக்கு எதிராக நாங்கள் போர் செய்ய கொண்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நாங்கள் விளங்கி இருந்தோம். அல்லது பிசாசு அல்லது சாத்தான் எங்களுடைய பயங்கரமான எதிரி. I am a terrible enemy, the Satan or the devil. அதில் அது ஏன் அவ்வளவு பயங்கரம் என்றதுக்கு நாங்கள் பார்த்தாங்க. அது ஒரு படைக்கப்பட்ட தேவ தூதனாக இருந்த, it wasn't an angel, அது தேவ தூதன். தேவ தூதர்களுடைய தூதர்களாயிருக்கிறதனுடைய சுபாவம் பவர்ஃபுல், வைஸ், குயிக், ஸ்பீடு, இன்வின்சிபிள் அல்ல இன்விசிபிள் அல்ல இன்விசிபிள். அடுத்தது இம்மார்டல், கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள். இம்மார்டல், சாக மாட்டோம். அது நேரம் பவர்ஃபுல், சரியான பலன். அது நேரம் அவர்கள் ஞானம், சரியான வேகம். இதெல்லாம் தூதர்களுடைய சுபாவம். தூதரண்டா இதுதான். அதில் தேவதூதனாக இருந்த அந்த படைப்பு அது தேவனுக்கு எதிராக பாவம் செய்து வீழ்ச்சி அடைந்ததால அதனுடைய தன்மை மாற்றப்படையில் அது அப்படியே தான் இன்னும் இதுகள் எல்லாம் இருக்கு. பவர்ஃபுல்லானது, ஞானமானது, சரியான விரைவானது, அது அழியாதது, அது நேரம் அது கண்ணுக்கு புலப்படாது. அதுகள் இன்னும் அதுல இருக்குது.
ஆனா அது வீழ்ச்சி அடைந்ததோடு அது பாவம் செய்ததோடு அது எப்படி மாறிச்சுன்னு சொன்னா இவ்வளத்தையும் அது படு மோசமான தீமைக்கென்றுதான் பயன்படுத்தும். அது தீமைக்கு பவர்ஃபுல், தீமைக்கு ஞானி, தீமைக்கு விரைவு, தீமைக்கும் அது கண்ணுக்கு புலப்படாம வேலை செய்யும். அது தீமை செய்வதற்கு சாகாது கடைசி வரைக்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு எதிரியோடு தான் நாங்கள் வல்லமா குறைஞ்ச நாங்கள், ஞானம் குறைஞ்ச நாங்கள், வேகம் குறைஞ்ச நாங்கள், கண்ணுக்கு தெரிகிற நாங்கள் நாங்களும் சாக மாட்டோம் தான் நிச்சயமாக. அதனால மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு குறை. இப்படிப்பட்ட இந்த எதிரியத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதனால அதனுடைய அந்த குணையில் விட சென்ற முறை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் சாத்தான மட்டும் எதிர்க்கிற இல்ல, சாத்தானுடைய தந்திரங்களையும் எதிர்க்கிறது. அதான் எங்களுக்கு படிக்கிறோம். அதில் அடுத்த கடைசி சொல் இந்த 11வது வசனத்தில் தந்திரங்கள். தந்திரங்கள் அது சாத்தானுடைய தந்திரங்கள். அதில் இதை நாங்கள் சேர்த்து படிக்க போறோம். அதுல இதுக்கு புதிய ஒரு டாக்டரின் உபதேசம் இல்லை. ஆனா சாத்தான் யார் என்று விளங்கினபடியால இந்த சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் சற்று விளங்கிக் கொள்வோம். டெவில்ஸ் வாயில்ஸ், டெவில்ஸ் வாயில்ஸ், WILES, டெவில்ஸ் வாயில்ஸ். அதனால சாத்தானின் தந்திரங்கள். இதுல இந்த தந்திரம் என்ற அந்த சொல்ல நாங்கள் கவனிக்க போறோம். அப்ப அது எங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிற அந்த சொல்லினுடைய கிரீக்கையும் நேரம் அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் கொஞ்சம் விளங்கின நல்ல. அதுல அது அந்த சொல்லு விழுந்திருக்கிற அந்த சொல்லு மெத்தாடியா. மெத்தட் நாம கதைக்கிறோம் எல்லாம், மெத்தட். அதுல மெத்தாடியா கிரீக்கில் மெத்தாடியா, அதான் அந்த சொல்லு மெத்தாடியா. அதுல இது இந்த சொல்லினுடைய அர்த்தத்தை நாம ஏன் இடங்கள்லையும் அது பார்த்தோம்னா நாம நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்கன்னு நாம ஆட்கள்கிட்ட கேட்கிறாங்க. இதான் இதனுடைய மெத்தட் என்று சொல்லி, அதாவது இதை செய்கிறது அல்லது இதை எழுதுறது, இந்த கணக்கை போடுறது அல்லது இந்த விடைக்கு நாமல் வாரது அல்லது இந்த மெஷினை நாமல் இயக்கிறது அல்லது இந்த வேலையை செய்கிறதுக்கு இதான் மெத்தட். அப்படின்னு சொன்னா நாங்கள் அத சொல்ற அந்த திறமை அல்ல, உத்தி தமிழ் சொல்லுகள், இதான் தமிழ் சொல்லுகள். திறமை, உத்தி, ஜுக்தி, ஜுக்தி. அது நாம என்ன பிரயோக ஞானம், ஞானம் என்று சொல்லலாம். அது ஞானம். என்ன மெதல்ல செய்யணும், இது என்ன ஞானம் இதுல பயன்படுத்த போறீங்க, ஞானம். அதுல இதான் அந்த சொல்ல அதுல பயன்படுத்தப்பட்டது. அப்ப சாத்தானுடைய தந்திரங்கள் என்று இதுல கதை கேட்கல, சாத்தானுடைய ஜுக்திகள், சாத்தானுடைய உத்திகள், சாத்தானுடைய ஞானங்கள், சாத்தானுடைய முறைகள், சாத்தானுடைய திறமைகள், இதான் அந்த சொல்லுக்கான அர்த்தம். அப்ப ஏற்கனவே அது மனுஷரை விட ஞானம் மிக்கது. சரியோ, மனுஷர் எவருக்கும் இல்லாத ஞானம் அதுக்கு இருக்குது. ஏண்டா தேவதூதருக்கு இருக்கிற ஞானம், தேவதூதர் எல்லாரும் அப்படிப்பட்ட ஞானத்தோடைய ஆக்கள்.
அதோட அது இப்ப அந்த ஞானத்தை சரியான சூதாக பயன்படுத்த போகுது. ஏன்னா அது இப்ப பேய், இப்ப அது தூதன் இல்லை. அயல அது சரியான சூதாகவும் சூது கபடாகவும் நாம தான் போன முறை அந்த சொல்லாடங்கள் அதுல வெண்மத்தோடையும் அதிநுட்பமாயும் தளராத முயற்சியோடையும் தந்த யுக்தி திறமை புத்தி எல்லாத்தையும் பயன்படுத்த போகுது. இதாலதான் அந்த அதனுடைய அந்த இந்த முறை இந்த மெதட் அது பொதுவா மெத்தடாலஜி மெத்தட் நாங்களே செயற்கையாக ஏற்படுத்தி கொள்ளுற விஷயம். அது இயல்பாக இருக்கிறது இல்லை, அது செயற்கையாக நாங்கள் இப்ப இத ஃபேன இயங்க வைக்கிற முறை என்னன்னு கேட்டா அது அப்படியே இயற்கை நாம் சொல்ற படைப்பிலே அது வந்த விஷயம் இல்லை. நாங்கள் படைப்பிலே இருக்கிற பல விடயங்களை எடுத்து பொருத்தி அதை இயங்க வைக்கிற ஒரு முறை அது. இதுக்கு படுபயங்கரமான உத்திகள் புத்திகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. உதாரணத்துக்கு அதான் அது குறிப்பிட்ட ஒரு மெதட் குறிப்பிட்ட ஒரு விதமா அது செயல்பட்டு கொண்டிருக்கும். அதுக்கு அதை சொல்றது நாம அது ஆர்டிபிஷியல், அது செயற்கையாக அது செய்கிற விடயங்கள். இந்த தந்திரம் சாத்தானுடைய தந்திரம் இயற்கையானது அல்ல. படைப்பில் ஆண்டவர் அப்படி ஒன்றையும் வைக்கல. அது இப்ப படைக்கப்பட்ட விஷயங்கள்ல இருந்து எடுத்து அது செய்ய போகுது பல விடயங்கள். அதுக்கு பேரான இந்த மெத்தடாலஜி மெத்தோடியா என்றது நாம யூஸ் பண்றோம். நாங்கள் மெத்தோடியா அயல இந்த செயல் அது கட்டாயம் பாக்கேக்கல அது தீமையா இருக்கணும்ன்றதும் இல்லை. அந்த மெத்தட் பார்க்க கேட்க நல்ல ரசிக்கக்கூடிய மாதிரியும் அது இருக்கும். ஆனா அதுவே சரியான யுக்தியாகத்தான் அது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். விளங்குது? அயால நாம இருக்க கூடாது. சாத்தான் அப்ப வன்மத்தோட எங்களை பாத்தியா எப்படி கொண்டு பிச்சறிகிறதுக்கு தான் நான் பண்ணிக்கிறேன். அது அதனுடைய யுக்தி அது அப்படியே ஷேப்பாகவே நம்மள அது அது எங்களோட இடப்பட தொடங்கும். ஏன்னா அதுக்கு அதனுடைய அந்த திறமை அது திறமை அது. நாங்கள் ஏற்கனவே சாத்தானின் தந்திரங்களும் தப்பித்துக் கொள்ளும் வழிகளும் படிக்கைகளும் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். சைட்டன் டிவைசஸ். அப்ப அது எங்களை நான் தான் சாத்தான் நான் தான் பேர்ந்து வந்தோம்னா நாம ஓடுவேன்னு சொல்லிடுவோம். ஆகையால கடவுளுடைய மக்களோட அது ஒரு காலம் தன் சுய ரூபத்தில் வர்றதில்லை. அயல அது மிகவும் நட்பு ரீதியாக மிகவும் ஃப்ரெண்ட்லியாத்தான் அது எப்பயுமே தன்னுடைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. அதான் பிசாசனுடைய ஞானம். அது ஒரு நாளும் அது விரோதத்தை வெளியில காட்டிக்கொண்டு மூவ் பண்ணாது எங்களோட. நான் போன முறை சொன்ன மாதிரி நம்மளுடைய கிளாஸ்ல நம்மளோட ஆபீஸுகள்ல அந்த தந்திரம் அந்த மாதிரி ஆட்களை சில நேரம் நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருக்கலாம். நம்மளோட இருந்து கொண்டு கூட இருந்து குழி வரைக்கிற வேலைகள் சத்தியான டீச்சருக்கு போட்டு கொடுக்கிற வேலைகள் என்னன்னு இந்த கதை அங்க போனா அது நம்மளோட இருந்து அதான். அப்ப இது அது நாம ஃப்ரெண்ட்லியா இல்லாட்டி அதான் கதைக்க மாட்டோம். அப்ப சாத்தான தந்திரம் அது அப்படிப்பட்ட செயற்கையாகவே அது செயற்கை சிரிப்பெல்லாம் சிரிக்கும். அது நம்மளோட அது ஆர்டிபிஷியல் ஸ்மைல். அது உண்மையில உள்ளுக்கு சரியா கடும் கோபத்துல நம்மளோட இருக்குது. ஆனா நம்மளை பார்த்து புன்முறுவலோட அது வேலை செய்யுது. அதுல படு பயங்கரமான இந்த மெத்தோடியா அந்த தந்திரங்களை நாங்கள் இதால சாத்தானுக்கு பேர் பிசாசுக்கு பேர் அது அது சர்ப்பம். சர்ப்பம் இதாதான் அதுக்கு பேர் சர்ப்பம் என்று நாங்கள் சொல்லுவோம். சர்ப்பம் என இயேசுக்கு சொன்ன சர்ப்பத்தை போல ஞானம் உள்ளவர்களாயிருங்கள். வினா என்று தமிழ்ல விழுந்திருக்கிற அந்த சொல்லு அது வாய்ஸ் ஆஸ் எ சர்பன்ட். பாம்பை போல ஞானமாயிருங்கோள். சரியா? அயால இதாலதான் எங்களுக்கு ஆதியாம 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பமானது சகல காட்டு விலங்குகளிலும் அது தமிழ்ல நமக்கு தந்திரம் என்று போடப்பட்டிருக்குது. அதை சரியாக சொல்றேன். அது யுக்தியானது அல்லது உத்திமிக்கது.
காட்டு விலங்குகள் எல்லாத்திலையும் பக்கா மெதடோட வேலை செய்கிறது என்று சொன்ன சர்ப்பம் தான். அது வேதம் சொல்லுது. சிங்கம் இல்ல, அது சர்ப்பம், சர்பண்ட். அதாவது அந்த சர்பண்ட் அந்த சொல்லு பாம்பு சர்ப்பம் என்ற அந்த சர்ப்பம் என்ற சொல்லு சர்ப்பனை என்று நாம தமிழ்ல இன்னொரு இடத்திலையும் அது விழுது. சர்ப்பனை என்ற அந்த சொல்லு. சர்ப்பனை என்று சொல்றது சதி திட்டம் தீட்டுதல். அதானே சர்ப்பனையான யோசனை கொண்டிருந்தார்கள் பவுல்ல அவர்கள் சாக்கொள்ளுறதுக்காக. சர்ப்பனை சர்ப்பத்திலிருந்து அந்த சொல்லு. அதனால அந்த வாயில் அந்த சரியான தந்திர திட்டங்கள் மகா ஞானமா போடுறது. அது தந்திரவாதி தந்திரம். ஆண்டவர் அதனுடைய அந்த படைப்பின் அது ஆண்டவர் பாவத்துக்கு முன்னுக்கு அதை அப்படிதான் படைச்ச. அது பாவத்துக்கு முன்னுக்கு அது சரியான நல்லதுக்கு அது உத்தியா வேலை செய்தது. ஆனா அதே விஷயத்த விழுந்து போன தூதன் தண்ட ஞானத்தை கொண்டு பயன்படுத்தினான். கெட்ட அனுமதியோட அத தந்திரமா மயக்கிறதுக்கும் தந்திரமா ஆக்களை பொறி வைக்கிறதுக்கும். அதுல ஆதியாகமம் 3:1 மத்தேயு 10:16 ஏன் அத ஞானம் அல்லது சரியான உத்தி திறமை என்று அந்த சொல்லப்படுது. அது அந்த அந்த சர்ப்பம் அப்படிப்பட்ட இயல்பை கொண்டிருக்கிறது. அதுவே அதுக்கு இந்த ஜுக்திகள் அல்லது தந்திரங்கள் ஜுக்தி உத்தி திறன்களை காட்டுறது நீண்ட அனுபவம் இருக்குது. அதுக்கு நான் சொன்னேன் ஏறக்குறைய நாம இப்ப சொல்றேன்டா 6ஆம் பரிசு அனுபவம் வச்சுக்கொள்ளும். ஏதேன் தோட்டத்திலே விழுத்த தொடங்கிட்டது. அப்ப படைக்கப்பட்ட எத்தனை நாள் எவ்வளவு காலம் அது அதுக்கு அது விழுந்ததோ நமக்கு தெரியாது. நிச்சயமா அந்த வேரத்திலே இல்ல. ஆக அது ஆதாம் தட்ட மூத்த குமாரனை பெறதுக்கு முன்னுக்கு அவனை விழுத்திட்டு முதல் பிள்ளை காயின பெறதுக்கு முன்னுக்கே பிசாசு ஆதாம விழுத்திட்டு. அதனால கனகாலம் இல்ல. நான் நினைக்கிற வரை ஆதாம் பாபாவா இருந்து 30 வயசுக்கு வரல. ஆதாம் பூரணமான வயசா படைக்கப்பட்டான். அது 2 வருஷத்துக்குள்ள விழுத்திச்சோ 5 வருஷத்துல விழுத்திச்சோ தெரியாது படைக்கப்பட்டு, அல்லது 5 மாசத்துல விழுத்திச்சோ அல்லது 5 வேரத்துக்குலாம் விழுத்திச்சோ தெரியாது. விளங்குதோ? அல்லது படைச்ச 5 நாளுக்குலாம் விழுத்திச்சோ தெரியாது. அடுத்த கிழமை சரியோ தெரியாது. வேதம் அதனால நாங்களும் அதுக்கு அது இட் ஹேஸ் a long experience. இந்த தந்திரோபாயம் சதி திட்டங்கள் ஞானமா திறமைய பயன்படுத்துறதுல இந்த பூமியில அதுக்கு ஒப்பான ஒருவருமே இல்லை. ஏண்டா மனுஷர் எல்லாரும் செத்து போயிட்டினம். ஆனா அது மட்டும் சாகாம இன்றைக்கு வரைக்கும் எல்லா மனுஷருக்கு முன்னுக்கு படைக்கப்பட்டு எல்லா மனுஷர் செத்தா பிறகும் அது இருக்க போகுது. அதனால அவ்வளவு ஒரு பெற்றும் பயங்கர எதிரியோட போராடுறதுக்கு கடவுள் எங்களை பழக்கி கொண்டிருக்கிறார். அதுக்குத்தான் தேவையான சர்வாயுத வர்க்கங்கள். அதாலதான் அது பழைய பாம்பாகி என்று ஓல்டு சர்பன்ட் எங்களுக்கு வெளிப்படுத்தல் 12:3-9 ஆண்டவர் சொல்ற. ஏன் அது பழைய பாம்பு ஏண்டா அவ்வளவு வருஷக்கணக்கா அது ஆக்களை ஏமாத்தி கொண்டிருக்குது. அது அது சரியான கிளாடு அது கிளாடு. அந்த ஆண்டவர் சில எசேக்கியேல நாம படிக்கிற பார்த்தோம். அது அந்த வேசித்தன கிளவி என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல யூதாவுக்கு பயன்படுத்தினார். அந்த நல்ல வயசு வேசித்தனத்துல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுக்கு தான் அந்த ஓல்டு உமன் என்ற கதையை ஆண்டவங்க கதைகள். அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன யாக்கள். ஆண்டவர் பிசாசையும் ஓல்டு சர்பன் அல்லது கிரேட் ரெட் டிராகன் என்ன ஆண்டவர் பயன்படுறார். அதாவது சரியான பெரிய வலு சர்ப்பம். ஏன்னா வலு சர்ப்பம் உருவத்தில இல்ல, அதனுடைய அனுபவத்தில் அது எந்த மனுஷனுக்கு மிஞ்சினது, எந்த மனுஷனுக்கு பிறகும் கடைசியாலையும் விழுத்துறதுக்கு அது இருக்கு. அந்த அளவுக்கு அதனுடைய
அனுபவம் இந்த தந்திரங்கள் ஆகையால அதை ஆண்டவர் அப்படி பழைய சர்ப்பம் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆகையால அதனுடைய பெரும் அனுபவ அறிவையும் பட்டறிவு என்று சொல்றோம் நாம, லாங் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது அதனுடைய கிரேட் நாலேஜ், அதனுடைய பெரும் ஞானம். இந்த ரெண்டையும் அது பயன்படுத்தி தன் தந்திரங்கள் எல்லாத்தையும் அது தன் மெத்தடுகளை தன் வழிமுறைகளை திட்டமிடு. அதனால வெவ்வேறு மனுஷருக்கு வெவ்வேறு நிலைமைகளுக்கு வெவ்வேறு சாய்வுகளுக்கு அது வெவ்வேறு தந்திரங்கள் வச்சிருக்கு. Alright, diverse persons, diverse conditions, diverse dispositions, இது எல்லாத்துக்கும் டைவர்ஸ் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ். வித்தியாசமான ஆட்களுக்கு வித்தியாசமான நிலைமைகளுக்கு வித்தியாசமான மனச்சாய்வுகளுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான எக்கச்சக்க மெத்தட் அது வச்சிருக்குது ஆட்களோட டீல் பண்றதுக்கு. அதனால அது சில வேளையில கெச்சிக்கிற சிங்கம் போல அது வேலை செய்யும், சில வேளையில சரியான தந்திர நெறி போல அது வேலை செய்யும், சில வேளையில வெள்ள விளையரண்ட தூதன் மாதிரி அது வேலை செய்யும். ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி, ஆக்களோட நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி, ஆக்களோட அந்த மனசு எதுல சாயுதோ அதுகளுக்கு ஏற்ற அது நாம இதெல்லாம் ஏற்கனவே படிச்சு வைக்கிறோம் இல்ல. பைபிளை வாசிக்கிற ஆக்களுக்கு பைபிளை வச்சுக்கொண்டு அது ஆக்களை பாவம் செய்ய பண்றது திட்டம் போடும். பைபிளோட இருந்தா நாம பாவம் செய்ய மாட்டோம். ஐயோ அதுதானே இதுல நல்லா பழகி போன பழைய பாம்பு. அதனால இரவாற்ற பணி செய்யறன் கத்தர் என்னோட பேசுறேன் சொல்லிக்கொண்டே தாவீதுக்கு ஈட்டி எறிகிறதுக்கு அதாலையும் முடியும். அந்த ஸ்டைல் அது அவ்வளவு. அதால ஆண்டவர் இந்த 6 சர்வாயுத வர்க்கத்தையும் தந்திருக்கா, இவ்வளத்தையும் போட்டுக்கொண்டு இல்லைங்க நீ அது ஓடும் உங்களை விட்டு. ஒற்று பக்கத்தாலையும் உங்களோட அது வெள்ளியல அதுதான் தந்திருக்க. அதில் நாம சரியான கவனமாக அதனுடைய ஸ்ட்ராட்டஜி நாங்கள் அது 1 வருஷமா நாங்கள் எடுத்து அந்த இதில் படித்தபடியால் நான் தந்திரங்கள்ல கூட மினக்கடல் திருப்பி அதெல்லாம் அடிச்சு தந்து நாங்கள் அந்த 6-7 அந்த ஹேண்ட் பில்ஸாக உங்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கணும். ஒவ்வொரு கலர்ல பரிசுத்தவான்களை விழுத்துறது எப்படி, மற்ற ஆக்களுக்கு எப்படி, உலகத்தாருக்கு எப்படி, அது எப்படி இது எப்படி என்று எல்லா அதனுடைய தந்திரங்களையும் என்ன சாத்தானுடைய தந்திரங்களும் தப்பிக்கும் வழிகளும். எஸ் ஆல்ரைட். சோ அப்ப அந்த அதுகளை திருப்பி இருக்கா தட்டி நீ வாசிச்சாதான் அதுகளையும் இந்த இதுல விளங்க வேணும். Satan devices and remedies done. Okay, 3 வருஷத்துக்கு முன்னுக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நான் படிச்சேன். நாம ஃபைன் ஒரு 7 அதனுடைய தந்திரங்களை நான் சுருக்கமா சொல்ல விரும்புறேன். ஏனென்றா நாங்கள் அதுல பல தந்திரங்கள் படிச்ச நாங்கள் இந்த கான்டெக்ஸ்ட் சண்டையோட கூடிய ஒரு சூழ்நிலை, யுத்தம், சமர் ஆடுறது. அதுல ராணுவ உடைகள், ராணுவ போர் ஆயுதங்களோட அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல கதைக்கிறார். அப்ப சாத்தானையும் ராணுவ தந்திரங்களோட நாம இப்ப இதுல கதைக்க வேணும். அதான் இந்த கான்டெக்ஸ்டுக்கு சரியான இன்னும் பொருத்தமானது. அப்ப அது எங்களை விழுத்துறதுக்கு அதோட மெத்தடுகளை எப்படி யூஸ் பண்ணுது அது எப்பயுமே நாம ஜோனோவன் எங்களுக்கு முத்துதா ஜோனோவன் போன வருஷம் நாங்கள் படிச்சிருந்த நாங்கள் அது எப்பயுமே முதல் ஈஸியான சிம்பிளான உக்தியத்தான் அது பயன்படுத்தும். இப்போ அதால அது ஒவ்வொரு ஸ்டெப்பா அது எடுக்கும், ஒவ்வொரு ஸ்டெப்பா
அது எடுக்கும். சரி, போன வருஷம்ல அதுக்கு முதல் வருஷம். எஸ், போன வருஷம் மேத்யூ மீடுனுடையது. போன வருஷத்துக்கு முதல் வருஷம். அயல ஆத்மாவில அது எப்படி போர் செய்யற அது முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது ஈஸியான வழிகளை தான் அது தொடங்கும். அப்புறம் அது பின்வாங்கும். அப்புறம் அடுத்த இன்னும் அதிக பலம் கொண்டு அது வரும். அதுல கொஞ்சம் போய் ஒளிஞ்சு கொள்ளும். அது திருப்பி இன்னும் அதிக பலங்களோட வேற வேற தந்திரங்களோட அது அது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது முன்னேறுதுன்னு நாம யாக்கோபுட நிருபத்தையும் அடிப்படையாக கொண்டு வாசிச்சினாங்க. அது முதல் அது காட்டும், பிறகு இழுக்கும், பிறகு அப்படியே விழுங்கும், கற்பம் தரிக்க வைக்கும் பாவம். அதுல அதனுடைய அட்டாக் எடுத்த வீச்சுக்கு படாரென்று ஒரு நாளும் எங்களுக்கோட போரிடுவது இல்லை. அது எப்பயுமே அது வலிமை குறைஞ்சதுல இருந்துதான் தொடங்கும். ஏன்னா அதுக்கு 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறபடியால நாமல் எப்படிப்பட்ட ஆட்கள் என்றதை அது முதல் ஆழம் பார்க்கறதுக்கு அது தொடங்குது. அதனால ஏன் அதுக்கு கூட கஷ்டப்படும் எதிரியா. அது ஈஸியா முதல்களை விழுத்தலாம்ன்ற ஒரு சின்ன சோதனையை வச்சு அதுக்குள்ள எங்களை பொறிக்கல விழுத்தினா விஷயம் முடிஞ்சது. அதனால கூட நேரம் மினக்கடு இல்ல, வளங்கள் மினக்கடு இல்ல. அதுவும் எவ்வளவு பேரோட பிஸியா வேலை செய்து கொண்டிருக்கு. அதனால எப்பயுமே அது முதல் சிம்பிள் லைட் ஸ்மால் டெம்டேஷன் தான் தொடங்கும். ஏவாளுக்கு தொடங்கின மாதிரி இதான் முதலாவது அதனுடைய தந்திர முறை மெத்தட். எப்பயுமே ஸ்மால் டெம்டேஷன், ஸ்மால் டெம்டேஷன், லைட் மெத்தட் தான் யூஸ் பண்ணும். LIGH லைட் அந்த இலகுவான முறை தான் அது எப்பயுமே எடுக்கும். ஃபர்ஸ்டா ஆதியாகமம் 3:4 இந்த மரத்துல கனிய புசிக்க கூடாதோ அந்த கேள்வியில ஏதோ நாம இதோட சாக போறோம் என்ற மாதிரியே ஒரு ஜோசி இருக்க மாட்டோம். ஆதாமாவாலும் சாக போறோம் என்று நினைச்சே இருக்க மாட்டோம் அந்த கேள்வியில. ஏன்னா அந்த கேள்வி ஒரு அப்பாவித்தனமான கேள்வி. இந்த மரத்துல கனியை சாப்பிட வந்து பார்த்து இந்த மரத்துல கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னவரும் அதுவும் ஒரு அந்த கணக்கும் தெரியாத மாதிரி விளக்கம் இல்லாத ஆள்மத்தான் கேட்க தொடங்குது. ஆனா மொக்கு மனுஷர் ஏதோ பெரிய ஞானிகள் நினைச்சு அந்த சிம்பிளா அதனுடைய விலைக்குள்ள வட்டிச்சுனா அதனுடைய அட்டாக் இவங்களை சாக்கொள்ளும். அந்த வெண்மம் உள்ளுக்கு எஜிஞ்சு கொண்டிருக்குது. என்ன மட்டும் பர்லோகத்திலிருந்து தள்ளி விடுவியோ உண்ட மகனுக்கு நான் வைக்கிறேன் பெருமாப்பு கவனி. அத அவனுக்கு படைச்ச அந்த கடைசி கட்ட படைப்பின் உச்ச மகிமை ஆதாமினுடைய மகிமையாலே நான் விழுத்துறேன் பேரவனை. அதனால அதான் அவர்கிட்ட வந்து கதைக்க தொடங்கிக்கல. அதான் பார்க்க ஆதாமுக்கு அது ஒரு ஒரு சிம்பிள் கொஸ்டின். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின், பதில் சொல்ல மாட்டீங்களோன்னா தொடங்கினது. இது ஒரு சின்ன சிம்பிள் ப்ரோக்ராம் உண்டு. இது ஒரு சிம்பிள் ஒரு டிஸ்கஷன் உண்டு. இது ஒரு சின்ன விளையாட்டு தான் உண்டு. இது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு டெலிபோன் கோல் தான். ஒரு சின்ன நாட்டம் தொடங்குனது. ஆனா அதுக்கு பின்னுக்கு அவரோட வெண்மம் ஆக்களை குத்தி குதறி அப்படி இல்லாமல் ஆக்கணும் இருந்த. ஆனா ஒன்றை காட்டவே இல்லையா அது அப்படியே. கடவுள் இந்த மரத்துட கனிய சாப்பிடவும் நாம் என்று சொன்னவரோ உண்மையில அந்த கேள்விய சரியாக நாமல் இப்ப விளங்கிக் கொள்றோம்னா நாங்க காலமா சொன்ன மாதிரி நாமல் திரும்பிட்டா உனக்கு என்ன தெரியும் கடவுள் சொன்னவரா இல்லையாண்டுங்களோட நீ எங்க இருந்த நீ கடவுள் எங்களோட அப்படி கதை கேட்கல. நீ எங்களுக்கு முன்னுக்கே இருந்தனியா இல்லையோ என்னண்டு இந்த கலை உனக்கு யாரு சொன்னது இப்படி நடந்தது? கடவுள் எங்களோட கதைச்சவர் இந்த மரத்தை பற்றியும் உனக்கு என்னண்டு தெரியும்? அப்படி யோசிக்கவே இல்லை. இந்த மனுஷி இப்படி எல்லாம் இதன்னது அப்படி சொல்லிக்கல. நம்ம புருஷனுக்கு சொன்னாம அது அம்மா சொன்னா அப்பர் சொன்னாரோ அது கச்சரங்களுக்கு சொல்லிக்கிற எப்படி இந்த மனுஷியை நடத்தணுமோ நான் பார்த்துக்கொள்றேன், நீங்க தயவு செய்து நிப்பாட்டுங்க இல்லையா. அதான் அந்த
அந்த ஸ்டைல் நாம இப்ப மாறி இப்ப அடிக்கிறோம். அது முதல் தொடக்கமே எங்களுக்கு ஏதோ நன்மை செய்யற மாதிரியும் எங்களுக்கு எந்த ஒரு பாவமும் இல்லாத ஒரு அப்பாவியான ஒரு எங்களை புண்படுத்தாத எங்களை பாதிக்காத ஒரு கேள்வி போல அது தொடங்கினது. எங்களை பாதிக்காத ஒரு புத்தகமாக அது தொடங்கினது. அந்த டைட்டில் அது கேட்க அதை பற்றி கதைக்க அது எந்த ஒரு இது 10 கடலுக்கு எங்க முரணண்ட மாதிரி ஒரு விஷயமாக தொடங்கினது. ஆனா பின்னுக்கு பக்கா தந்திரம் அது எல்லாம். அதனால அதுக்கு நாம இடம் கொடுத்தோமோ எல்லாம் அது பயங்கரமா ஏவாளுக்கு முன்னால நிக்க இல்லை. சர்ப்பம் உண்மையில் அதுக்கு முன்னுக்கு ஊரே இல்லை. அதனால சர்ப்பம் அதுக்கு முன்னுக்கு ஊரே இல்லை. மண்ணால நிலத்துல ஊரே இல்லை வயிற்றால. அதனால படங்கள்ல ஏதோ மரத்துல இப்படி சுத்தி பாம்பு மாதிரி சுத்திட்டு ஆப்பிள் பழம் காட்டுற படம் இல்ல, அது பொய் படம். அப்படி இல்ல ஏவாளோட அது கதைச்சது. அது அந்த படைப்பு எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. நான் நிச்சயமா அது ஊரே இல்லை. அதனால நாங்கள் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் நீ இருந்தவன் என்று எசேக்கியேல் அத பற்றி அந்த தீர்வின் அதிபதியை பற்றி கதைக்கல, ஏதேனை பற்றி எல்லாம் கதைக்கத்தோட. அப்ப ஏதேன் தோட்டத்துல அந்த தேவதூதனாக அது அப்ப அங்க இருந்திருக்க வேணும். அது நீ தேவனுடைய தோட்டத்தை காக்கிற கேரூபா இருந்தாய். அப்ப அதனுடைய அந்த அந்த படம் அப்ப ஏற்கனவே அந்த சர்ப்பம் ஏற்கனவே இவளோட அந்த தோட்டத்தில் வந்து போய்கொண்டிருந்த ஒரு மிக திறமான காட்டு மிருகங்களுக்குள்ள அது சத்தியான ஞானம் உள்ள ஒரு மிருகம். அது ஆதாம் அவளுக்கு நல்லா தெரியும், அவங்க பூர்வ ஞானத்தோட இருந்தாங்க. அதனால அதுக்கு ஈஸியா இவரை அப்ரோச் பண்றதுக்கு அதை பயன்படுத்தியது சாத்தான். சாத்தான். ஆனா கடைசியில கொண்டு வந்து முடிச்சது என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நேர் எதிராக அதை மறுத்து கதைக்க தொடங்கிச்சு. தொடங்கல கெட்ட வார்த்தைக்கு எதிராக போவே இல்லை. ஆனா கடைசியில முடிச்சா நீங்க சாக மாட்டீர்கள், நீங்க சாக மாட்டீர்கள். ஆனா ஆண்டவர் சொன்ன சாப்பிட்டா சாவேன். ஆனா கடைசியில முடிச்சு தோக்க சாக மாட்டீர்கள் நீங்கள். அப்ப தொடக்கம் அப்பாவி கேள்வி, ஆனா கடைசி முடிவு கடவுளோட வார்த்தைக்கு நேர எதிராக முடியும். அப்ப கூட சுதாரிச்சிருக்க வேணும். எல்லாம் கடவுளோட வார்த்தை இப்படி சொல்லுது இல்ல, அதை பேர் அப்படி இல்லை, இது இப்படி இல்லை. அது நீங்களும் தேவனை போல ஆகவியல் என்று அவர் யோசிக்கிறார். வா 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 வா. அப்ப எப்படி அந்த அந்த தேவனை போல ஆக வேணும் என்று அதுகள் இவ்வளவு நாளும் யோசிச்சிருக்காது. ஆனா இதுதான் அந்த யோசனைய கதையில கொடுத்துச்சது. அப்ப இவருக்கு சொல்லுங்க, அப்ப நாமளும் ஏன் ஆண்டரை போல ஆனா என்ன? அதெல்லாம் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை என்றா ஊத்த பேச்சு இல்ல, அது எந்த விதமான பாதிப்பும் இல்லாத பேச்சு. பார்வைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த பழத்தினுடைய கனி சாப்பிடக்கூடாது கெத்தர் சொன்னோண்டு ஓ சூப்பர் ஒரு கேள்வி நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பற்றி கேட்டா பார்த்தா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த அது நேரடியாக சொன்ன கெத்தர் சொன்னார் சாப்பிடுவோம், நான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இந்த பக்கம் வேண்டாம். இந்த கெத்தர் கிளியரா சொல்லிட்டாருல, புறநது திருப்பி அதை பற்றி கதைப்பார். ஏன்னா எங்களுக்கு அலுப்பு காலம் பொல்லாதால காலத்தை பிரியோசனப்படுத்த சும்மா சும்மா அதை பற்றியும் கதைச்சு கொண்டிருப்பார். அதனால இந்த மரத்தினுடைய கனிய தொட வேண்டாம், மிச்சம் எதுவும் சாப்பிடலாம்னு சொன்னவர். அதான் எண்ட் ஆஃப் டிஸ்கஷன், கதை முடிஞ்சு போச்சு, தேங்க்யூ பாய். அதை விட்டு போட்டு திருப்பி இழுக்க வலிக்கிட்டா கடைசியில கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நேர் எதிராக எங்களை செய்ய வைக்க தொடங்கும். அதுல அப்படித்தான் அதனுடைய அந்த டார்கெட் கிறிஸ்துவான மனுஷகுமாரனிட்டையும் அது சந்தேகத்தின் அடிப்படையில் கேளு, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் எப்படி ஏவாளுக்கும் ஆதாவுக்கும் அதமே தான் நீ கதைச்சது. தேவன் சொன்னது உண்டோ? நீங்களும் தேவனுடைய குமாரனே ஆனால் உண்மையில அதுக்கு சந்தேகம் போல இருக்குது, இவர் கடவுளுடைய குமாரன் தானே இல்லையா? ஏண்டா பேக்கு
இன்னும் பேருக்கு சரியாக தெரியாது எல்லாமே. அதனால அது குமாரனே ஆனால் என்ற ஒரு கொஸ்டினை கிறிஸ்துவுக்கு டவுட் உண்டாக்காது, கொடுக்க இல்லை. அது தந்தைக்கு டவுட் போல அது காட்டிச்சது. கட்டாயம் அதுக்கு தான் தெரிஞ்சாம இருந்தேன் அர்த்தமும் இல்லை. ஏவாளுக்கு அது வந்து அதுக்கு தெரியும் கேட்ட சொன்னான். அதான் அந்த தந்திரம், யுக்தி. அதான் அந்த உள்ளுக்கு வச்சுக்கொண்டு அப்படியே பட்ட பூசுற மாதிரி பூசி தொடங்குது விஷயங்கள். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்கள் அப்பமாகும்படி செய்யும். ஆண்டவனால பெரும் ஒரு சேலஞ்ச். நான் ஒன்று இதை நான் அப்பமாக்காடி நான் தேவண்ட குமாரன் இல்லை, நான் தேவண்ட குமாரன் கட்டாயம் அப்பமாக்க முடியும். இதான அவனுடைய கேள்வி. ஆண்டவர் சொன்னார், இந்த தேவனை பரீட்சை வாக்க கூடாது, டெஸ்ட் பண்ண கூடாது இருக்கு, டெஸ்ட் பண்ற ஆண்டவர் டோட்டலா அதுக்கு வெளியில ரெண்டு யோசிச்சு உடைக்கிறார். நான் இந்த கேள்விக்கா போன்று நான் செய்து காட்டாட்டி நான் அப்ப தேவண்ட குமாரன் இல்லை, அப்ப செய்து காட்டினாத்தான் அப்ப தேவண்ட குமாரன். நான் செய்து காட்டினதான் தேவண்ட குமாரன் இருக்கணும் அவசியம் இல்லை. நான் எனக்கு தெரியும் நான் தேவண்ட குமாரன் தான், அதுக்கு இப்படி எல்லாம் அற்புதம் செய்து காட்டணும் அவசியம் இல்லை. ஆனா பைபிள் சொல்லுவது தெரியாதோ தேவனை பரீட்சை வாக்க கூடாது. டோன்ட் டெஸ்ட் யுவர் காட். கேட்ட கேள்விக்கு மேலால பெரும் அடி ஒன்று. அதன் ஆவியின் பட்டயம். அங்க இயேசு கிறிஸ்து மனுஷனா அவர் தேவனுடைய சர்வாயுதங்களோ தரிச்சிருந்தார். அதனால ஓடிச்சது, ஆனா விட்டுச்சதோ அடுத்த கேள்வி ஓட்டிச்சு திருப்பி. ஆனா தொடக்கம் ஏதோ சாப்பாடு, கல்லு, தேவந்த குமாரன் ஏதோ பைபிள், சாப்பாடு, இந்த உலகத்துல வாழ்க்கை எப்படி, இப்படிதான் அந்த கதை தொடங்குது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்ல தேவனுடைய வாழ்ந்து வரும் ஒரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்றது உனக்கு தெரியுமல்லோ. இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். சாப்பாட்டால மாட்டும் மனுஷன் வாழ்றது இல்லை. நான் தேவந்த குமாரனா இல்லையானது எனக்கு தெரியும். சரி, உனக்கு அதை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனா உண்ட மட்டும் நீ தெரிஞ்சுக்கணும், இந்த சாப்பாட்டை வச்சுக்கொண்டு ஏற்கனவே மரத்துல சாப்பாட்டை வச்சுதான் எல்லாரையும் கொளுத்தி நீ அதுல தின்ன கொடுத்து எல்லாரையும் நாசமாக்குற. அதனால மனுஷன் அப்பத்தால கர்த்தர் சொன்ன வார்த்தையால தான் வாழ்வான். அங்க அந்த மரத்துல கனிய தின்றதால செத்திச்சு நம்மாக்கள். ஆனா ஆண்டவற்ற வார்த்தையின்படி சாப்பிடாம இருந்துச்சு நம்ம அதை வாழ்ந்திருப்பினோம். கர்த்தர் வார்த்தையால நாங்கள் வாழுறதே தவிர கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்ய வாழ்வோம். அதை விட்டு போட்டு அவற்ற வார்த்தைக்கு மிஞ்சி நாமல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வலிக்கிட்டா சாகுவோம் நாங்கள். அதுல இந்த மெத்தட் அது அப்ப பயன்படுத்து. டெம்டேஷன் அதனுடைய அந்த சோதனை டெஸ்டுகள் தந்திரம் முதல் ஈஸியா தான் இருக்கும் டெஸ்ட். ஆனா அந்த டெஸ்டினுடைய இறுதி இலக்கு அது பெரும் பிளான் ஒன்று வச்சா எங்களை எப்படியாவது சாக்கொள்ளும். தேவன் எங்களோட அவர் சமாதானத்தை முறிக்க வைக்கும். அதான் அதனுடைய ஒரே நோக்கம். அதனால அது முதலாவது அப்படியா தொடர். அதுல டெஸ்ட்ல நாம பதில் கொடுத்துட்டோம், நாம தேவனுடைய சர்வாதிகாரத்தால் அதை உடைச்சிட்டோம் என்று சொன்னா அது அடுத்தது என்ன செய்யும்? அது கொஞ்சம் பின்வாங்க நம்மளை விட்டு. இட் புட் பேக் ஹிம்செல்ஃப், தன்னை கொஞ்சம் பின்னுக்கு போட்டுட்டு இப்ப அது தன் கருவிகளை, தன் ஆயுதங்களை, தன் ஸ்ட்ராட்டஜிகளை, உத்திகளை மாற்ற தொடங்கும். இது ரெண்டாவது ஸ்டெப் அது செய்ய போறது. அதனால அது இட் ஆல்டர்ஸ் தி டெம்ப்டேஷன். சோதனையில அது சில மாற்றங்களை எங்களுக்கு கொண்டு வரும். ஏன்னா நாம சோதனையில அகப்படுறோம் இல்லை. அதனால இன்னும் கொஞ்சம் கஷ்டமான சோதனையா அது தொடங்கும் எங்களுக்கு. ஜோபுக்கு தொடங்கினாமா அது ஜோபு 1:13 2:7. ஜோபு 1:13 பிறகு ஜோபு 2:7. அது எங்களை முதல் பாவமே இல்லாத மாதிரி கேள்வியில தொடங்கினது. அதுல நாம அம்படையில அப்ப நேரடியா சின்ன பாவத்தோட சம்பந்தப்பட்டு எங்களை அது தொடங்க போகுது. அப்ப மேபி எங்களுடைய சொத்துகள், எங்களுக்கு இருக்கிற இச்சைகளுக்கு தான் அது முதல் நட்கும் ஒரு ஆப்ப. அதனால ஜோபுவினுடைய ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், ஜோபுவினுடைய சொத்துகள்ல அது முதல் கை வச்சிச்சு. ஏன்னா நமக்கு சொத்து போச்சுன்னா ஏதோ வாழ்க்கையில முடிஞ்ச மாதிரி தானே நாங்கள் எல்லாரும் மனுஷர் யோசிக்கிறது. ஆனா அவர் தான் இல்லாததே இருக்கிற போல கூப்பிடுற கடவுள் என்றதை நமக்கு இன்னும் படியாவலாம்.
அதனால என்னதான் இல்லாம போனாலும் கர்த்தர் எங்களோட இருந்தா காணும், என்ன இல்லாம போன எல்லாத்தையும் மேலத்தனே உங்களுக்கு திருப்பி அவர் தருவார். அதான் நம்முடைய ஆண்டவர். அதனால நமக்கு உழைச்சல் இவ்வளவு கஷ்டப்பட்டதே இல்லாம போச்சுது என்றதில்லை எங்களை பிரச்சனை. இவ்வளவு இல்லாம போனாலும் கர்த்தரும் நாங்களும் சமாதான ஒன்றிப்பில இருக்கிறோமா? அது இருந்தா சரி. உலகமே எங்கடதா? ஏண்டா உலகம் அது நிறைவும் கர்த்தருடையது. அதனால ஜோபுக்கு அது அப்படித்தான் அடுத்த ஸ்டெப். அது பல தந்திரங்களை பயன்படுத்தி பார்த்துது, சரி வரையில போய் கடைசியில பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு வந்து கை வைக்க வழி கட்டுச்சுது. அது அதுலயும் தோத்துச்சுது. அதனால இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? அது அந்த ஆளிலே கை வைக்க வலிக்கிறது நேரடியா. அதனால உசிர் வேண்டாம், உயிர்ல கை வைக்க வேண்டாம், மற்றபடி உடம்புல எங்கேயும் கை வை, பிரச்சனை இல்லை. அதனால ஜோபுவினுடைய உடம்புல சீழ்வடியவும் சொறியவும் புண்ணுகளும் சாம்பல் ஓட்டு, சாம்பல்ன்ற அந்த மண், சாம்பல்ன்ற ஒரு வித மருந்து, அதுல எரிவுகளை தாங்க அதை மாத்திரத்துக்குமான இதில் போட்டு கடைசியில் சாம்பலே இருந்து இந்த நான் இப்படி மண் மேல தான் கிடக்கிறோம் கடவுளை. வேற என்ன அது என்ன உபவாசம்? சாப்பிட்டா சாப்பிடையாத வாய்க்கள பொக்களம், இதுல பொக்களம் அச்சு வெறுப்பா இருக்குது, மணக்குது, இதண்டது. இது என்ன இது? இவ்வளவு நல்ல சௌகரியமா இருந்த மனுஷனுக்கு என்ன இருந்தா போல வந்தது. அதனால அது சின்ன பாவத்துல நம்மளை விழுத்த முடியலையோ, அது பெரும் பாவங்கள் செய்யறதுக்கு ஏற்ற பொறிய எங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரும். நாங்கள் எங்களுடைய ஒரு சில இச்சைகளை நாம அதை எதிர்த்து நின்றுட்டோமோ, அது எங்களுக்கு மிகவும் நேசமான இச்சைகளுக்கு வேலை செய்ய தொடங்கும். நாங்கள் கடவுளை விக்கிரக ஆராதனைக்கு போக மாட்டோமோ, கடவுளுக்கு எதிராக எங்களை சரியான மோசமான ஏனைய பாவங்கள் செய்யறதுக்கு அது வழிவகுக்கு. என்ன நாமெல்லாம் விக்கிரக போக மாட்டோம் தெரியுது. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஸ்டெப் படுபயங்கரமான வித்தியாசமான பலம் வாய்ந்த ஆயுதங்களை அது பெருக்கு. அதுல இது 2வது முறை, 2வது மெத்தோடியா. 3வது மெத்தோடியா அது யூஸ் பண்ணக்கூடியது கடவுளுடைய மக்கள் எல்லாரும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், எல்லாம் இந்த தேவனுடைய சர்வாயுதங்கள் தரிச்சு கொண்டு எல்லாம் இருக்கிறோம் என்றால் அது தன் போர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொஞ்சம் அடிக்கிறாங்க. அது அடுத்தது என்ன செய்யுது? அது அது சில தலைமத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை ஒரு சில பேரை தண்ட பக்கம் இழுக்க தொடங்குது. எல்லாரையும் இது தாக்க முடியலைன்னா பெரிய தலைமத்துவத்தில் இருக்கிற ஆட்கள் அல்லது பேர் பெற்றிய ஆட்களை மட்டும் முதல் அது டார்கெட் பண்ணி விழுத்த தொடங்குது. அதுவும் அதனுடைய ஒரு மெத்தட். 1 Corinthians 2:12 கொரிந்து சபையிலே அது அதைத்தான் கனகச்சிதமா நிறைவேற்றினது. நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், கட்சி பிரியா வச்சிச்சு. இது அதனுடைய ஒரு பெரிய தந்திரம், பெரிய தந்திரம். அதனால பிரிவினைகளையும் கட்சி பேதங்களையும் தேவனுடைய மக்களுக்குள்ள உண்டு பண்ணது. அதுக்கு சில பேரை அது டார்கெட் பண்ணுது. அது ஒரு சரியான அவலட்சணமான ஆதாயம். அது ஆதாயம் என்று மெட்டாக்கள் நினைப்பினம். அதுல இருந்து அப்படி கட்சி பிரிவுரையாக்கள். ஆனா அடிப்படையில் அது சாத்தானுக்கு சரியான சந்தோஷம், பிசாசுக்கு சந்தோஷம். அதே நேரம் அது ஒரு அவலட்சணமான ஆதாயம். அது அவலட்சணமான ஆதாயம். இதுக்கான அடிப்படை பிரச்சனை இதை உடைக்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம்? அங்கதான் நாம நீதி என்ற மார்க்கவசம் அதெல்லாம் நாம சரியா அணிஞ்சிருக்க வேணும். என்ன, நான் ஒரு திருச்சபைய உடைக்கிறதுக்கு, நான் ஒரு சபையிலிருந்து பிரிஞ்சு கொஞ்சம் பேரை நான் கொண்டு போறதுக்கு, அது கடவுளுக்கு முன்னாலே என்ன நீதியாக இப்ப இருக்க போகுது?
இதுல நான் அதை செய்யறதுக்கு தேவன்ற வார்த்தையால எப்படிப்பட்ட நீதி எங்களுக்கு முன்னால அதுக்காக வக்காலத்து வேண்டது என்றது சரியா நாம யோசிச்சிருக்க வேணும். கொரிந்து சபையில ஒரு குரூப் நான் பேதுருவோட குரூப், ஒரு குரூப் நான் பவுலுடைய குரூப் என்று பிரியறதுக்கு பவுலும் கேவாவும் என்னையா செய்தவங்க அங்க ஒன்னும் செய்யல. ஆனா ஏன் நீங்க அடிபட்டு பிரியறீர்கள்? சரி, நாங்க கேவாவும் இல்ல பவுலுடையதும் இல்ல, நாங்க கிறிஸ்துவனுடையவர். இது என்ன இருக்கிறோம்? ஏதோ மற்றவன் எல்லாம் கிறிஸ்துவால ரட்சிக்கப்படாதையாக்கள் மாதிரி. இப்ப கேள்வி, இப்படிப்பட்ட அந்த பிரிவினைகளை கொண்டு வர்றதுக்கு அவர்கள் தேவன்ற வார்த்தையின்படி நீதி என்ற மார்க்கவசத்தை கிறிஸ்து தந்த நீதியால சபையை சேர்த்தவர். அந்த நீதிக்கு விரோதமா ஒரு மனுஷன் நீதிகளும் மனுஷரும் முதன்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நாங்கள் அப்படி செய்யோம்? ஆனாலும் அது தந்த கைவந்த கலையை காட்டுச்சு, தந்த தந்திரோபாயத்தை பேர் நிலைநிறுத்துறதுக்கு, பேரை பெருமைப்படுத்துறதுக்கு தாங்கள் அப்படி வெளிக்கிட்டா ஜனம் ஆக்களோட பேருக்காக இழுபட்டு வரும் என்றது அதுக்கு அனுபவத்துல நல்லா தெரியும். அதனால அது அப்படி செய்யும். ஆனா பேதுரு பவுல பசங்க, யோ நாங்களா ஐயா சிலுவையில் அறையப்பட்ட நாங்களா ஐயா உங்களுக்கு மரிச்ச நாங்களா தெரிஞ்சுனாங்க கிறிஸ்து தானே புராணத்துக்கு அவற்ற ஊழியர்கள் எந்த பேரை வச்சு நீங்க அடிபட்டு பிரிஞ்சு நிற்கிறீங்க. இது ஆட்ட தந்திரம், சாத்தாண்ட தந்திரம். சர்ச் பிரிஞ்சிச்சு, சர்ச் பிரியுது. அயல தங்களுடைய ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஆக்கள் அந்த ஸ்தானத்தை விட்டு தாங்களும் ஒரு ஆக்கள் என்று வெளிக்கிடையக்கள வர்ற பிரச்சனை தான் இது. கொரிந்து சபையில் இருந்த 1-2 இப்படி கட்சி பிரிப்புகளை ஏற்படுத்த தொடங்கி. பேதுரும் செய்யற, பவுலும் செய்யறே. அப்படி பேதுரும் பவுலும் அதுக்கு எதிராக பேசிட்டாங்க. என்ன செய்கிறீர்கள் நீங்கள் என்று. அதான் பவுல் அப்போஸ்தலன் அதே கொரிந்தியர் 7:20 எழுதின, அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையில அப்படி இருந்தா காணும். இந்த நான் ஒன்று நீ ஒன்று எங்கட குரூப் ஒன்று அந்த குரூப் ஒன்று வெளிக்கட்டியோ இதெல்லாம் தங்கட ஸ்தானத்தை விட்டு அலைகிற ஆக்களோட வேலை. அந்தந்த ஸ்தானத்தில் அழைக்கப்பட்ட அந்தந்த வேலையோட இருங்கோ. கிறிஸ்து குரூப் பிரிச்சு அவர் வலிக்கிறவர்களுக்கு சபையை ஸ்தாபிக்க இல்ல. அதுல உங்களோட வேலையை மட்டும் பார்த்துக்கொண்டு ஒழுங்கா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுங்க. சபையை எப்படி நடத்துறது என்றது அதுக்கு வெற்றி ஆக்களுக்கு மட்டும் தெரியும். கிறிஸ்துவார தகுதிப்படுத்தப்பட்டு பரிசுத்தாவில கொடுக்கப்பட்டு தேவந்த அந்த குண இயல்புகள் இருக்கிற ஆக்களை கடவுள் அழைக்க அது சபைக்கு தெரியும். அதை விட்டு போட்டு எங்களை பேர்களை சொல்லி நீங்கள் சபையை பிரிவினை உண்டு பண்ணிக்கொண்டு கொரிந்து பட்டணத்தில் அது பால்ஸ் சர்ச், இது பீட்டர்ஸ் சர்ச் என்று பிரிச்சு வச்சு கொண்டு இருக்கிறீர்கள். பேருடைய சபை, போலுடைய சபை, ஜானுடைய சர்ச், கிறிஸ்துவனுடையது சபை. சென்ட் ஜான்ஸ் சர்ச், சென்ட் ஆண்டனிஸ் சர்ச், சென்ட் மேரிஸ் சர்ச். சர்ச் என்றாலே கிறிஸ்துவோட தான் சர்ச். அவங்களுக்கு ஒவ்வொரு சர்ச். That is the church இல்ல. சென்ட் ஜேம்ஸ் சர்ச், ஜேம்ஸ் எங்க சர்ச் பொறுப்பானவர். கிரைஸ்ட் இஸ் த கிறிஸ்துக்கு தான் சபை. அதுல எவ்வளவு ஒரு இந்த கொரிந்து சபையில ஏற்படுத்தின அதே பிளவுகள் அந்த அவலட்சணமான ஆதாயம். கடைசியில கிறிஸ்துவனுடைய அந்த போர் வீரர்கள் அது உடைச்சி எறிஞ்சு இப்படி உடைச்சி ஆட்கள் நாம கவனிச்சோம்னு சொன்னா அவரெல்லாம் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஆட்கள் இல்ல. சபையில ஏதோ ஒரு சில வரங்கள் கொஞ்சம் ப்ராமினண்டா இருந்து ஆட்கள் இப்படி அதை செய்கிறார். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பேதுரும் பவுலும் அப்போஸ்தலரும் உயிரோடு கேட்கிற அவங்க அப்படி செய்திருப்பாங்களா? அதை செய்யறதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்திருப்பாங்களா? பிசாசுக்கு என்ன அதை செய்யும்டா. இப்ப எவ்வளவு அது செய்யும். இப்ப இன்னும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக தங்களோட பேர் புகழுக்காக கிறிஸ்துவனுடைய பேருக்காகவும் அவற்ற சத்தியத்துக்காக காரணம் இல்லாம சபைகளை பிரிச்சு இந்த சபைக்கு நானே தலைவர், இந்த சபை என்னுடையது, இந்த சபையை நாங்கள்லாம் நடத்த போறோம். நீங்க சபை கர்த்தருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட யார்? அவற்றை தகுதி கொடுக்கப்பட்ட கூப்பிடப்பட்ட நீங்கள் யாரும் உங்களை கூட நீங்கள் வாக்க வேண்டியதானே. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் பேசுறான். 7:20 எவ்ரி மேன், ஒவ்வொரு மனுஷனும்
தனக்கு கடவுள் கொடுத்த வேலையில மட்டும் இருக்கட்டும், நிலைச்சிருக்கட்டும். இந்த தேவையில்லாம அலைய வேண்டாம், கட்சி விரிச்சு. அதுல கடைசியில சபையில பிளவுகள், பிரிவினைகள் எல்லாம் கர்த்தருடைய சபை துண்டு துண்டா ஆடுறதுக்கு காரணமாச்சது சாத்தானுடைய தந்திரம். நாலாவது அதனுடைய இன்னும் ஒரு மெத்தட், போர் வீரர்களா உடைக்கிறதா, போர் வீரர் படையா உடைக்கணும். அதை பற்றி தான் நாம இப்ப கதை சொல்றோம். குளமும் அதனுடைய முதல் இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணது, இப்ப அது பெட்டாலியன் சேர்ச்சாயை டார்கெட் பண்ணது. நாலாவது அதனுடைய மெத்தட், அதுக்கு சேர்ச்சாக உடைக்க இயலாது என்று சொன்னா அவர்களுடைய தலைவரை அது மட்டும் தாக்கவளிக்கணும். அவர்களுடைய கேப்டனுக்கு அது போர் தொடும், கேப்டனோட. அது 1 ராஜாக்கள் 22:31 1 ராஜாக்கள் 22:31 அந்த கிங் ஆஃப் அராம் அவற்ற யாரு ஆகாப்போட சண்டைக்கு வந்த கடைசி கட்ட சண்டை, சீரியா அதானே அராம், பதான் அராம், சிரியன். இங்கிலீஷ்ல அது அராம் என்று தான் வரும். த கிங் ஆஃப் அராம், பதான் அராம், சிரியன். சீரியாவுடைய ராஜாட தந்திரம் அது பின்பற்றும். என்ன, பட வீரர்கள் படைகள் ஒன்றோடையும் சண்டை பிடிக்க வேண்டாம், எல்லாம் நிப்பாட்டு. ஒரு ராணுவ வீரனோடையும் அம்பைய தேவையில்லை. டார்கெட் பண்ணு அவங்களோட கேப்டன, அவனோட மட்டும் சண்டை பிடிங்கிற, எல்லாரும் சிதறி ஓடிடுவாங்க. உண்மையில அப்படிதான் அவங்க டார்கெட் பண்ணினாங்க. அதனால இஸ்ரவேலின் அரசனை மட்டும் டார்கெட் பண்ணு, முழு படையும் சிதற. இதான் சிரியனுடைய போர் தந்திரம். சிரியன் தானே அவங்க, சிரியன்ஸ். ஆகாப்புக்கும் ஜோசபாத்தும் சண்டைக்கு போய்க்கலாம் அவங்க பயன்படுத்தின தந்திரோபாயம். அதனால ராணுவ வீரர்கள், குதிரை வீரர்கள் எல்லாரும் எங்க கேப்டன், எங்க படத்தளபதி இருக்கிறார் என்று பார்த்து அங்க நோக்கி நம்பைய தொடங்குறாங்க. மற்ற இருந்த முன்னணி பட பின்னணி பட ஒன்றும் கவனிக்கல, எங்க நிக்கிறான் அந்த கேப்டன், அவனை மட்டும் டார்கெட் பண்ணா மிச்சம் ஈஸி வின், ஈஸி விக்டரி நமக்கு. கடைசியில் அப்படிதான் நடந்தது. அதனால நம்மளுடைய கேப்டன், நம்முடைய கேப்டன் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவையும் அது டார்கெட் பண்ணிச்சது. அது வனாந்திரத்தில் டார்கெட் பண்ணிச்சது. பிறகு அது கெத்செமனேல டார்கெட் பண்ணிச்சது. ஏன் அது சிலுவையில இருக்கிற டார்கெட் பண்ணிச்சது. அது செசரியா, ஆமா செசரியா, பிலிப்பி செசரியாவிலையும் அது டார்கெட் பண்ணிச்சது. கிறிஸ்துவ ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட். ஏன்னா அவரை அடிச்சா மந்திகள் சிதர், படைகள் சிதர். அதனால அவரோட மட்டும் சுத்தம் பண்ண இப்படி. இப்ப திருச்சபையினுடைய ஒரு சபை பலமாக இருந்து கொண்டிருக்கேக்கல, எல்லா இந்த சத்தியங்களாலையும் அணிஞ்சு அங்க சாத்தான் போர் செய்யறதுக்கு அதனுடைய தந்திரங்களை, அது கேப்டனை மட்டும் தாக்குறதுக்காக போர் செய்யறதுக்கு அது முனையலாம். எல்லாரும் காக்கப்படுறதுக்கு இந்த 6 பீஸ் இருந்தா சரி. அந்த 6 தேவனுடைய சர்வாயுத அந்த ஆயுதங்களையும் போட்டு நாம கவனமா ஜாக்கிரதையா இருந்து போர் செய்தா எவனும் விளையலாம். அது கேப்டனா இருக்கட்டும் அல்லது கடைசி கட்ட கீழ்நிலை படை வீரனா இருக்கட்டும். அதனால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா அது அப்படித்தான் டார்கெட் பண்ணிச்சு. அப்போஸ்தலர்கள் சிதறிச்சினார் கடைசியில. அதான் மேய்ப்பன வெட்டுவன் ஆடுகள் சிதறும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு தந்திரோபாயம். யுத்தத்தில் கேப்டன போர் தளபதிகளை அடியுங்க, மிச்சமெல்லாம் கட்டளை கொடுக்கிறவன் எல்லாம் இல்லைன்னா மிச்சாக்கள் ஓடிடுவாங்க. அதுல இது அது
செய்ய வழிக்கிடலாம். அதை நாம 1 ராஜாக்கள் 22:31 அதுல பார்த்த மாதிரி மத்தேயு 4:3, மத்தேயு 26:37, மத்தேயு 27:46, லூக்கா 22:31. சரியோ? it targets the captain. இதான் அதனுடைய இன்னும் ஒரு மெத்தட்.